அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 புதுசாக அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நமக்கு டைமிங் கொடுத்துருக்கிறது வந்து 8:30. அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் தான் போட்டிருப்பாங்க, இல்லை காலேஜில் போட்டிருக்கலாம் எக்ஸாம் சென்டர் வந்து. ஸோ வந்து நீங்கள் காலையிலே வந்து வெள்ளனை எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். அன்றாட நடவடிக்கை காலை நடவடிக்கைகளை முடிச்சுட்டு கரெக்டாக வந்து ரொம்ப காரமான பொருட்கள் எதுவும் சாப்பிடாமல் ஒரு மிருதுவான பொருட்களை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு 8:30-8:45 மேக்ஸிமம் 9 மணிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடணும். ஏன்னா 9 மணிக்கு மேலே போயிட்டீங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் இன்ஸ்ட்ரக்ஷனே நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுவே நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9 மணிக்குள்ள நீங்கள் போயினது எதுக்கு அப்படின்னா அப்போ நம்ம எக்ஸாமே அட்டன் பண்ண முடியும். மறக்காமல் வந்து எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட் கண்டிப்பாக நம்ம கொண்டு போயிடணும். பைக்கில் போகிறோமா அப்படின்னா பைக்கில் நம்ம பெட்ரோல் இருக்கா எல்லாமே கரெக்டாக நம்ம கவனமாக பார்த்துக்கிறணும். ஓகேங்களா? எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம கரெக்டான டயத்துக்கு நமக்கு போகிறது ரொம்ப முக்கியம். சின்ன தடங்கள் கூட நமக்கு வந்து அந்த 9 மணிக்கு போக முடியாத அளவுக்கு நமக்கு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் கரெக்டாக போயிருங்க. பஸ்ஸில் போகிறீங்கன்னா கரெக்டாக டைமிங் பஸ்ஸை நோட் பண்ணி கரெக்டாக அந்த டைமிங் நம்ம ரீச் ஆயிடுவோமா அப்படின்றத கனெக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் போயிடணும். ஒரு 9 மணிக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அவங்க 9:15 வந்து கொஷின் பேப்பர் வந்து செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் கொஷின் பேப்பர் செக் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்து 200 கொஷின்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத கவனமாக நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா சப்போஸ் வந்து பிரிண்ட் ஆகாத சமயத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கொஷினை வந்து திருப்பி கொடுத்துட்டு நமக்கு வேறு கொஷின் தருவாங்க. ஸோ கவனமாக வந்து அந்த 200 கொஷின் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துடணும். 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னது அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் நம்ம வாசிக்கிற டயத்துலேயே நமக்கு தெரியும் எந்த கொஷின் தெரியும் எந்த கொஷின் தெரியாதுன்னு சொல்லி. அதை லைட்டாக வந்து நம்ம வந்து பேனாவில் வந்து ஒரு புள்ளி மாதிரி நம்ம குறித்து வச்சுக்கிட்டால் அதுக்கு நமக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா டக்கு நமக்கு அப்போ தான் ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஒரு இந்த 15 நிமிஷத்தை நீங்கள் அப்படியே கொஷின் வாசிக்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிருந்த இந்த கொஷின் தெரியும். நமக்கு வந்து திராவிட கட்சி தொடங்கினவங்க யார், தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கினது யார், அதோட பத்திரிகைகள் பேர் என்ன, இப்போ நம்ம அதை பார்த்துருக்கிறப்பே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தமிழ் போராளி யார், இலக்குவனார், கலைஞர்ன்ற பட்டத்தை கொடுத்தவர் யார், எம்ஆர் ராதா, இப்படி நம்ம அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு அது புரிஞ்சுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிடணும், டக்குனா போய் குறிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9:30 வந்து நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக மட்டும் நம்ம தமிழுக்கு மட்டும் கரெக்டாக நம்ம 1 ஹவர் எடுத்துக்கிறணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணமாக தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இலக்கணம் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம 1க்கு 2 தடவை அதை வாட்சி பார்த்தா தான் நமக்கு அது வந்து புரியும். செய்வினையா, செயற்பாட்டு வினையா, பிறவினையாக்குறதா, தன்வினையா அப்படின்றப்ப நம்ம வந்து அதை கவனமாக அதை வாசிக்க தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து கவனமாக அதை நீங்கள் வாட்சி பார்க்குறதுக்கு நம்ம தமிழுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரம் தேவைப்படும். நீங்கள் தமிழுக்கு கண்டிப்பாக 98 எடுத்தே ஆகணும். ஸோ தமிழுக்கு நீங்கள் 98 கொஸ்டின்ஸ் 98 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கான வழிமுறையில் கரெக்டாக அதை வாசிச்சு பார்த்தா தான் நம்ம அடிக்க முடியும். மேக்ஸுக்கு ஒரு 45 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. கூடுதல் ஒரு 5 நிமிஷம் முன்ன பண்ண ஆகிக்கலாம். ஏன்னா நம்ம ஜிஎஸ்லேருந்து அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸில் வந்து நம்ம கரெக்டாக 22வது நம்ம அடிச்சே ஆகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மணிலேருந்து ஒரு 1:10 இல்லை 1.25 மணி நேரம், மேக்ஸுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பண்ண ஆனாலும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு படித்த கொஷினாக தான் இருக்கும். குரூப் 4 லெவலில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து கூற்றுகள் வைக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. கூற்றுகள் 1-2 கொஷினில் வைக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா டேட் கொஷினாக தான் இருக்கும். இப்போ குரூப் 1லேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின் 20 கொஷின் டேட் கொஷினாக தான் இருந்துச்சு. சிவாஜி எப்போ பதவியேற்றுக்கிட்டார், 1674. ராஜதங்கடி போர், தலக்காட்டை போர் 1565. தலக்கோட்டை போர் வந்து ராஜதங்கடி போர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஷேர் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திக்கான ஒரு பேனாவால் ஷேர் பண்ணால் தான் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ நல்லா திக்காக ரொம்ப அழுத்தி இது பண்ணி பேப்பரை கிழிச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாகவும் நம்ம இது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு புள்ளியில் இருக்க ஷேடோ இன்னொரு அந்த ரவுண்டானாக்குள்ளே போயிடக்கூடாது. அதையும் நம்ம பார்த்து கவனமாக இது பண்ணணும். மேக்ஸிமம் வந்து ரொனால்டோல்டு அந்த 2 பேனாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 பேனா இது பண்ணிக்கோங்க. நல்லா எழுதி பார்த்துக்கோங்க, நல்லா கிறுக்கி பார்த்துக்கோங்க. 1க்கு 2 தடவை அந்த பேனா யூஸ் ஆகிற மாதிரி இருக்கா, நம்ம யூஸ் ஆகாத மாதிரி இருக்கான்னு சொல்லி. ஏன்னா அங்கே போய் நீங்கள் கிறுக்கி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வீட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுமை நல்லா கிறுக்கி பார்த்துக்கிறணும். நல்லா எழுதுகிற மாதிரி கொஞ்சம் மாவாக எழுதுகிற மாதிரி நல்லா கிறுக்கி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது கொஸ்டின் முன்ன பண்ண டவுட்டாக இருக்குது 7வது இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும்
ஏதாவது டவுட்டான கொஷின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இல்லை ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து 15வது பேஜ் 7வது கொஸ்டின், 18வது பேஜும் 25வது கொஸ்டின், அப்படி நீங்கள் அந்த பேஜ் நம்பரையும் இதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டா தான் சப்போஸ் நீங்கள் ஷேர்டாக பண்ணாத கொஸ்டினில் போய் நீங்கள் கரெக்டாக இது பண்ண முடியும். கடைசி நேரத்தில் அந்த 200 கொஸ்டின் நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோமான்றதை அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம வாட்டிக்கு 60வது கொஸ்டினை பார்த்துக்கிட்டே வந்து 62வது கொஸ்டினை சுற்றுறது, 70வது கொஸ்டினை பார்த்துக்கிட்டே வந்து 72வது கொஸ்டினை சுற்றுறது, இதனாலே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நிறைய தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம சொல்லிக்கிட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 70வது கொஸ்டின் சி, 71 டி, அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த கொஷின் வந்து தவறுதலாகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னாடி பக்கத்துலையோ இல்லை முன்னாடி பக்கத்துலையோ எத்தனாவது கொஷின் நம்ம விட்டுறோம், அதாவது நம்ம டவுட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் குறித்து வச்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து அதை பார்க்குறதுக்கும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, அப்போ தான் நம்ம எந்த கொஷின் நம்ம தப்பாக விட்டுருக்கோம் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறப்ப கடைசி நேரத்தில் அறிபறியில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆக போகுது, அப்போ இப்போ நம்ம எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து என்ன பண்ணிடணும், முன்னாடி அந்த நம்பரெல்லாம் நம்ம குறித்து வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷினை குறிக்கிறதுனால வந்து நமக்கு ஈஸியாக வந்து பின்னாடி வந்து நம்ம தப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம சைன் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோமா, வந்திருக்கு இன்விஜிலேட்டர் கையெழுத்து போட்டிருக்காரா, அது ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நம்ம தம்பு இம்ப்ரெஷன் வந்து 2 இதில் வாங்கியிருக்காங்களா, ஓகேங்களா, அதில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோமா, இது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இந்த 8 இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக கவனமாக ஃபாலோ பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புதிய நண்பர்களாக இருக்கீங்க, புதுசு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம லைவ் கிளாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரெகுலராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கோம். புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாமே அதில் இருக்குது. எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுன்ற லைவில் தினமும் நைட் லைவில் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது நாங்கள் நம்புகிறோம். நன்றி நண்பர்களே, அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.